அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். என்னதான் இன்றைய காலத்தில் பெருநாட்களையும் விசேஷ தினங்களையும் குதூகலமாக கொண்டாடினாலும் கடந்த காலம்தான். ஓல்ட் இஸ் கோல்டு என்று சொல்லப்படுவதைப் போல கடந்த காலத்தில் நாம் அனுபவித்த, குறிப்பாக ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் அனுபவித்த அந்த குதூகலங்கள், உறவுகளுடைய வருகை, உறவுகளுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் அந்த நிகழ்வு, இவைகளெல்லாம் இன்றைய தலைமுறை தொலைத்து விட்டார்கள். இது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு பெருநாளை எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆடைகள் புதிதல்ல. ஒரு 90 கிட்ஸில் இருந்தவர்களுக்கு தெரியும். அப்பொழுதெல்லாம் புத்தாடை என்பது பெருநாள் தினத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஒன்றை வாங்கிவிட்டால் அடுத்த பெருநாளுக்கு தான் அடுத்த புத்தாடை. இன்றைக்கு அனுதினமும் நினைத்த நேரத்திலெல்லாம் ஷாப்பிங், நினைத்த நேரத்திலெல்லாம் ஆன்லைனிலே ஆர்டர் செய்து புத்தாடை வாங்கி கொள்கிறோம். ஆகையால் இன்றைய குழந்தைகளுக்கு அந்த புத்தாடை பரவசத்தை தருவதாக இல்லை. காரணம் என்னன்னா, நினைத்தால் அவர்கள் புத்தாடை அணிந்து கொள்கிறார்கள். ஆனால் ஒரு காலம் இருந்தது, புத்தாடைக்காக வேண்டி தவம் கிடந்த காலம். இந்த ட்ரெஸ்ஸு தான் நமக்கு வேணும்லாம் நமக்கு கேட்க மாட்டோம். கொண்டு போய் எதை எடுத்துக்கொள்கிறார்களோ அதை ஒரு டவுசராக தைத்து டெய்லர்கார்ட்ட தவமாக கிடந்து வாங்கி அதை ரசித்து பார்த்து, அந்த காலம் அருமையான காலம். தலையணைக்கு பக்கத்திலே அந்த புத்தாடை வைத்து இரவு முழுக்க தூங்கி காலை எப்பொழுது தாய் எழுப்பி விடுவாள், எப்பொழுது அந்த புத்தாடையை நான் அணியப் போகிறேன் என்று குதூகலத்தோடு வாழ்ந்த அந்த காலம் பொற்காலம். எத்தனை 5Gகள் வந்தாலும் சரி, எத்தனை 6Gகள் வந்தாலும் சரி, எத்தனை மெகா மார்ட்டுகள் வந்தாலும் சரி, அக்காலத்தில் அனுபவித்த இலசுகள், அந்த காலத்தில் அனுபவித்த அந்த குழந்தைகளுடைய குதூகலம் இன்றைக்கு எட்டா கனியாக இருக்கிறது. மீண்டு வருமா அந்த காலம்? நிச்சயமாக மீண்டு வராது. அந்த காலம் பொற்காலம்தான். குறிப்பாக 90 கிட்ஸில் இருப்பவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உறவுகளோடு நீங்கள் இருந்திருப்பீர்கள். உங்கள் அண்ணன், உங்கள் அக்கா, உங்கள் தங்கை, இவைகளோடு அவர்களை யாருமே திருமணமாயிருக்காது. அவர்களெல்லாம் குழந்தைகளாக இருந்திருப்பார்கள். அண்ணனிடத்திலிருந்து பிடுங்கி திண்ட அந்த குலோப் ஜானையும், அக்காவிடத்திலிருந்து திட்டு வாங்கி கொண்டே திண்ட அந்த முறுக்கு பண்டங்களையும் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கு உறவுகள் தீவுகளாக மாறிவிட்டு, அண்ணனுக்கு திருமணமாகி, அக்காவுக்கு திருமணமாகி, தங்கை திருமணமாகி, எல்லோரும் குழந்தைகளோடு வெவ்வேறு உலகத்திலே தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கடந்ததை நினைத்து பார்க்கிறோம். குறிப்பாக என் வயதில் இருப்பவர்கள் 90 கிட்ஸுகள், அவர்கள் அனுபவித்த அந்த புத்தாடை அணிந்த அந்த பெருநாள், இவைகளெல்லாம் இன்றைக்கும் பசுமையாக, ரசனையாக நம் கண்முள் இருக்கிறது. இறைவன் நம் அனைவரையும் நலவில் ஒன்று சேர்ப்பானாக.